இந்த வீடியோவில் வந்து நம்ம பாயிண்ட் பற்றி பார்க்கலாம். நான் வந்து ஒரு சென்டர் ரெக்டாங்குலர் எடுத்து ட்ரா பண்ணிக்கிறேன். இது வந்து ஜஸ்ட்டு ஒரே ஒரு பிக் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பாயிண்ட் பிக் பண்ணிக்கலாம். நமக்கு எங்கே தேவையோ அங்கே இப்படி பிக் பண்ணும்போது வந்து பாயிண்ட் க்ரியேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வந்து பாயிண்ட் பை யூஸிங் கோஆர்டினேட்ஸ் இதை பிக் பண்ணோம்னா இங்கே வந்து ஹரிசாண்டல் வெர்டிக்கல் இந்த யூசிஎஸோட ஒரிஜின் பாயிண்ட் நமக்கு வரும். இங்கேயே நமக்கு ஒரு பாயிண்ட் வேணும் 0 0 வேணும் அப்படின்னா வந்து XY அதாவது ஹரிசாண்டல் வெர்டிக்கலில் வேணும்னா ஜஸ்ட் ஓகே கொடுங்க. இங்கே ஒரு பாயிண்ட் க்ரியேட் ஆகிடும். நமக்கு இல்லை கோஆர்டினேட்ஸ் வேல்யூ பேஸ் பண்ணி வேணும்னா நம்ம கொடுத்துக்கலாம். அகெயின் இப்போ பாருங்கள் ஒரு 100 இங்கே ஒரு 150 பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பாயிண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. 100 and 150 100 150 ஹாரிசாண்டல் வெர்டிக்கலில் இந்த கோஆர்டினேட்ஸில் ஒரு பாயிண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஜஸ்ட்டு இது பிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈக்குவலாக வந்து பாயிண்ட் க்ரியேட் ஆகிடும். இப்போ டிஃபால்ட்டாக வந்து 10 இருக்குது. நமக்கு வந்து ஜஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா வந்து 10 பாயிண்ட் க்ரியேட் ஆகிடும். 5 வேணால் ஃபைன் கொடுத்துக்கலாம். இது வந்து நெக்ஸ்ட்டு நமக்கு இப்போ இன்டர்செக்ட் ஆன இடத்துல வந்து ஒரு பாயிண்ட் க்ரியேட் ஆகணும்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ரெண்டு ஜாமெட்ரியை பிக் பண்ணும்போது வந்து அந்த இன்டர்செக்ட் ஆன பாயிண்டில் நமக்கு ஒரு பாயிண்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். இது வந்து ப்ரொஜெக்ஷன் பாயிண்ட். இது வந்து நம்ம 3Dயில் யூஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து பாயிண்டோட யூசேஜஸ்.